கலந்து வாங்க. ஜான் கென்னடி வாங்க, நீங்க சோதனை கூடத்துல சொல்லி கொடுக்கறத செய்யுங்க. வாங்க. பட்டிமன்றம் கெட்டிக்காரர்கள் கொட்டி முழக்கும் மன்றம், வெட்டி பேச்சு பேசாமல் எதிரிகளின் பேச்சை தட்டி கேட்கும் மன்றம். இந்த பட்டிமன்றத்திலே பேசி பழக்கம் இல்லாத நான் உங்கள் முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தையின் மூலமாக வணங்கி பேச வந்திருக்கின்றேன். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அருமையான பேராசிரியர் அவர்கள் சொன்னார்கள், ஜான் கென்னடி தூய யோவான் கல்லூரியிலே நீங்கள் பௌத்திகத்துறையிலே பேராசிரியராக இருக்கிறீர்கள், நீங்கள் செய்முறை பயிற்சி செய்யாமல் மாணவர்களுக்கு டீச் பண்ண முடியுமா என்று கேட்டார்கள். ஒத்துக்கொள்கிறேன். அவர்கள் சாரால் டக்கர் கல்லூரியிலே வணிகவியல் துறையில் காமர்ஸ் டிபார்ட்மெண்டில் பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு செய்முறை பயிற்சியே கிடையாது. காமர்ஸ் டிபார்ட்மெண்டிற்கு செய்முறை பயிற்சியே கிடையாது. அவர்கள் வார்த்தை மூலமாக மட்டும்தான் மாணவர்களுக்கு டீச் பண்ண வேண்டும். அதைத்தான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று முதலில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த ரட்சிப்பை, சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இயேசு பிறப்பு மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தேவ தூதர்களால் அறிவிக்கப்படுகிறது. வார்த்தை மூலமாக நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இயேசுவின் பிறப்பு மட்டுமல்ல, அவர் ஞானஸ்தானம் எடுத்த போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைக்கப்பட்டது. வார்த்தை மூலமாகவே அது உரைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய திட்டத்தை குறித்து எதுவுமே பேசாமல் ஒரு நல்ல வாழ்க்கை மட்டும் ஒருவேளை வாழ்ந்து காட்டியிருந்தால் இந்த உலகம் ரட்சிப்பின் பாதையில் வந்திருக்க முடியுமா? நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. தேவனுடைய திட்டத்தை இந்த உலகிற்கு அறிவித்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வாழ்க்கை தேவனாய் இருந்தது என்றா நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம்? இல்லை இல்லை இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் மாமிசமாக இயேசு கிறிஸ்துவானார். அவர் நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து இந்த உலகத்தை ரட்சித்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அந்த வார்த்தையை பார்த்து குப்பை என்று சொல்லி போகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வார்த்தை வாழுகிறது, ஆனால் வாழ்க்கை வாழாது. அதைத்தான் வானமும் பூமியும் ஒளிந்து போம், நம்முடைய வார்த்தை என்றுமே ஒளியாது என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். மாம்பழ கதை ஒன்றை சொன்னார்கள். நான் ஒரு ஆரஞ்சு பழம் கதை ஒன்றை சொல்லுகிறேன். ஆரஞ்சு பழம் வாங்குவதற்காக நண்பர்கள் கூட்டம் ஒரு கடையை நோக்கி செல்லுகிறது. நண்பர்களுடைய தலைவன் அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து சுவைத்து பார்க்கின்றான். எல்லோரும் அந்த நண்பனின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அந்த தலைவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது சுவையாக இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில், ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த கடையில் உள்ள அத்தனை பழங்களும் விற்று தீர்ந்து விட்டன. அந்த ஒரு வார்த்தை, ஒருவேளை அந்த வார்த்தை அவன் சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருந்திருப்பான், ஆனால் எப்படி அந்த கடையில் உள்ள பழங்கள் விற்றிருக்க முடியும்? சாப்பிட்டு கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை. சொல்லி செயலில் இருப்பது அதுதான் வார்த்தை. ருசியை சொன்னால்தான் தெளிவாக தெரியும். ருசி நிறைந்த ஆண்டவரை பற்றி நாம் சொன்னால்தான் மக்கள் ரட்சிப்படைவார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து சொல்லுங்கள். கிறிஸ்துவை அறிவிப்பதில் வார்த்தையை முன்னிலையில் இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் ரட்சிப்பை அடைவதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசிப்பதற்கு நாம் கேள்விப்பட வேண்டும். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லை என்றால் எப்படி கேள்விப்பட முடியும் என்று கேட்கிறார் பவுல் அப்போஸ்தலர். பிரசங்கத்தின் மூலமாக, அதாவது வார்த்தையின் மூலமாகத்தான் ரட்சிக்கப்படுகிறான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருப்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பயன்படுத்திய முறை என்ன? அவர் பிரசங்கம், அது வார்த்தை. இயேசு ஓய்வு நாள் தோறும் யூதருடைய ஜெப ஆலயங்களிலே சென்று உபதேசித்தார். மலைகளிலே மலை பிரசங்கம் செய்தார். மலை பிரசங்கம் எல்லா மதத்தாரும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. படகிலே பிரசங்கித்தார், வீடுகளிலே பிரசங்கித்தார், வனாந்தரத்திலே பிரசங்கித்தார். அவருடைய வசனத்தை, வார்த்தையை விசுவாசித்தவர்கள் திரளான ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தையை விசுவாசித்தவர்கள் சீஷர்களாக மாறினார்கள். அப்படி என்றால் வார்த்தை ஒரு அறிவுபூர்வமான மாற்றம், ஆனால் வெறும் வாழ்க்கை ஒரு உணர்வு பூர்வமான மாற்றம். இயேசுவின் வார்த்தையிலே வல்லமை இருந்தது. எப்பத்தா என்றார், செவிகள் திறந்தன. சிறு பெண்ணை எழுந்திரு என்றால் பெண் எழுந்திருந்து நடந்தாள். கடலே இறையாதே என்றார், கடல் அமைதியாக மாறியது. மரித்து 4 நாளான லாசருவை பார்த்து வெளியே வா என்று வார்த்தையால் சொன்னார். லாசரு உயிரோடு வெளியே வந்தான். வெளிப்படுத்தின விசேஷம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வார்த்தையினால் நம்முடைய ஆயுள்
ஆயுசு பெருகும். வார்த்தை வல்லமை நிறைந்தது, வார்த்தை மிகவும் வல்லமை நிறைந்தது. 2வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அருமையான ஆசிரியை வகுப்பினுள் வேகமாக நுழைகின்றார். நுழைந்து அவர்கள், இன்று இந்த வகுப்பிலே நாம் மானிட்டர் தேர்ந்தெடுக்க போகின்றோம் என்று சொல்கின்றார். மழலை மொழியில் 2வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது நான் எழுந்து நின்று கேட்டது இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. டீச்சர் மானிட்டர் என்றால் என்ன என்று கேட்கின்றேன். அதற்கு டீச்சர் சொல்கிறார்கள், மானிட்டர் என்றால் வகுப்பிற்கே தலைவன். அவன் ஆசிரியை இல்லாத நேரத்திலே அந்த மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்கிறார். யாரெல்லாம் மானிட்டராக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் எழுந்து நிற்கலாம் என்று சொல்லுகிறார்கள். கூட்டத்தின் ஒரு மூலையிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, ஜான் கென்னடி தான் இந்த வகுப்பிற்கு மானிட்டர் என்று ஒரு குரல் கேட்கிறது. ஜான் கென்னடி எழுந்து நில் என்று சொல்ல நானும் எழுந்து நின்றது இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. மறு மூலையிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, பார்த்தசாரதி தான் இந்த வகுப்பிற்கு தலைவனாக இருக்க முடியும் என்று சொல்லி ஆசிரியை, பார்த்தசாரதி நீயும் எழுந்திரு என்று சொல்ல பார்த்தசாரதியும் எழுந்து நிற்கின்றான். ஐயோ 2 பேர் இருக்கிறார்கள், நாம் எலெக்ஷன் தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆசிரியை சொல்கிறார். மழலை மொழியில் எழுந்து கேட்டது இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. டீச்சர் எலெக்ஷன் என்றால் என்ன? அதற்கு அந்த ஆசிரியர், எலெக்ஷன் என்றால் தேர்தல், நீங்கள் ஓட்டு போட வேண்டும், உங்களுடைய நண்பனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எல்லோரும் ஸ்லேட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல எல்லோரும் ஸ்லேட்டை எடுத்துக் கொள்ளுகின்றோம். எல்லோரும் குச்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல எல்லோரும் குச்சியினை எடுத்துக் கொள்கிறோம். பெயரினை எழுதி அந்த மேஜை மீது வைக்கின்றோம். ஒவ்வொரு ஸ்லேட்டாக ஆசிரியர் எடுக்கிறார். முதல் ஸ்லேட் பார்த்தசாரதி 1 புள்ளி, 2வது ஸ்லேட் ஜான் கென்னடி 1 புள்ளி, 3வது ஸ்லேட் பார்த்தசாரதி 1 புள்ளி, 4வது ஸ்லேட் ஜான் கென்னடி 1 புள்ளி. 28 ஸ்லேட்டை எடுத்து விட்டார். 14 மதிப்பெண்கள் பார்த்தசாரதிக்கும் 14 மதிப்பெண்கள் ஜான் கென்னடிக்கும் கிடைத்திருக்கிறது. ஒரு ஸ்லேட் மட்டும் அங்கே மேஜை மீது இருக்கின்றது. அந்த ஸ்லேட் அருமையாக என்னுடைய தந்தை எனக்கு பரிசளித்த அருமையான ஸ்லேட் என்று அந்த ஆசிரியைக்கு தெரியும். ஆசிரியனுடைய முகத்திலே ஒரே சந்தோஷம். மெதுவாக அந்த ஸ்லேட்டை எடுத்து மெதுவாக பார்க்கிறார். அங்கே பார்த்தசாரதி என்று எழுதப்பட்டிருந்தது. 28 ஸ்லேட்டை எடுத்து விட்டார். 29வது ஸ்லேட்டிலே பார்த்தசாரதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 15 புள்ளிகளை பார்த்தசாரதியும் 14 புள்ளிகளை ஜான் கென்னடியும் பெற்று 15 மதிப்பெண்களை பெற்ற புள்ளியினை பெற்ற பார்த்தசாரதி வகுப்பிற்கு மானிட்டராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆசிரியைக்கு ஒரே குழப்பம், இது என்ன என்று. வகுப்பு முடிவடைந்த பிறகு மெதுவாக அணைக்கும் கரங்களோடு அந்த ஆசிரியை என்னை பார்த்து கேட்கின்றார், கென்னடி உன்னுடைய ஸ்லேட்டிலே நீ ஏன் பார்த்தசாரதியினுடைய பெயரை எழுதியிருந்தாய் என்று கேட்டபோது மழலை மொழியில் நான் சொன்ன அந்த வார்த்தைகள் இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. டீச்சர் நீங்கள் தானே சொன்னீர்கள் உங்களுடைய நண்பனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி. என்னுடைய நண்பன் பார்த்தசாரதி, என்னுடைய நண்பனுக்கே நான் வாக்களித்து விட்டேன் என்று சொன்னேன். எனக்கே தெரியவில்லை. அந்த டீச்சர் என்னை கட்டி பிடித்துக் கொண்டார். அப்படிப்பட்ட கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் இப்போது எனக்கு இருக்கிறதா என்று நான் சிந்தித்து பார்க்கின்றேன். இல்லை என்ற முடிவிற்குத்தான் நான் வருகிறேன். இது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். ஆனாலும் நாம் சிறு வயதிலே கேட்ட அந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளிலே ரிங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஓய்வு நாள் பாடசாலை செல்கிறோம், வாலிபர் கூட்டங்கள் செல்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் ரிங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் பாவம் செய்யாதே, உன்னை போல பிறனை நேசி, பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, இந்த வார்த்தைகள் ரிங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் வாழ்க்கையிலே ஓரளவிற்கு நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோம். அதற்கு காரணம் இந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒருவேளை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டாம், வாழ்க்கையில் நல்லவர்களாக நடந்து காட்டுங்கள் போதும், உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் சொல்லவில்லை. சர்வ சிருஷ்டிக்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கட்டளையிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய மனுஷனாகிய பவுல் பிரசங்கம் செய்யும் போது லீதியாள் இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அவளும் அவளுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவை குறித்து வார்த்தைகளால் தான் நாம் சொல்ல முடியும். மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒருவேளை காந்தியடிகளை பற்றி வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாகத்தான் தெரியும். அவன் கேட்கின்றான், காந்தியடிகள் யார் என்று கேட்கின்றான். அவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். அதற்காக 50 வருடங்கள் அவரோடு சென்று அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பார்க்க முடியுமா? 5 வருடத்தில் வார்த்தை மூலமாக நாம் சொல்லி முடிக்க வேண்டும். மாணவன் கேட்கின்றான், காந்தியடிகள் யார் என்று கேட்கின்றான். அதற்கு மேறு போல் வளர்ந்த மௌரியர் ஆட்சி, அதனை கொன்று கூறு போட்ட குப்தர்களின் சிம்மாசனம், அடிமையாயிருந்து அரசராய் மடிந்த குத்புதியின் வம்சம், அதற்கு பின்னால் வந்த பாபரின் பரம்பரை, அந்த முகலாயர் கூடாரத்திற்கு நெருப்பு வைத்துவிட்டு அரசு கட்டில் ஏறுவதை குறிக்கோளாக கொண்ட ஆங்கில ஏகாதிபத்தியம், அந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடித்த பெருமை மகான் மகாத்மா காந்தியடிகளே சாரும் என்று வார்த்தையில் சொல்லும் போது அந்த வாழ்க்கையை என்னுடைய மாணவன் புரிந்து கொள்கின்றான். ஒரு சாதாரண மனிதனுக்கே இத்தனை உவமைகள் என்றால் உயிரோடு இருக்கின்ற நம்முடைய ஆண்டவரை பற்றி நாம் வார்த்தைகளால் பிரசங்கம் பண்ணுவதில் என்ன தவறு? வார்த்தைகளின் மூலமாகவே ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் சொல்ல முடியும். 2000
ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூ உலகத்திலே வந்து அவதரித்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிரான். பொங்கும் ஒளி செங்கதிரோன் தங்க கையால் புத்தழகு தாமரையை தழுவி கொஞ்சுவது போல நமக்கெல்லாம் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரும் ரட்சிப்பு எனும் பிச்சிப்பூவை நமக்கு கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு பிரான். அவருடைய வாழ்க்கையை நாம் சொல்ல வேண்டும். அவர் 33 ஆண்டு காலமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இறுதியில் தேவனுடைய திட்டத்தின்படி சிலுவையிலே அறையப்பட்டார். அறையப்பட்ட காட்சியை நாம் உருவகமாக சொல்ல வேண்டும். நாம் கைகளினால் செய்த பாவத்திற்காக கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டார். கால்களினால் நாம் நடந்து நடந்து செய்த பாவத்திற்காக அவருடைய கால்களிலே அடியப்பட்டார். இதயத்தின் மூலமாக செய்த பாவத்திற்காக விலாவிலே குத்தப்பட்டார். நம்முடைய சிந்தனைகளின் மூலமாக செய்த பாவத்திற்காக தலையிலே முள்முடி சூட்டப்பட்டார் என்று வார்த்தைகளால் கூட்டத்தில் பேசும்போது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவன் ரட்சிப்படைகிறான். ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான் என்றால் நாம் ஆண்டவரை பற்றி வார்த்தைகளால் சொல்ல வேண்டாமா? இந்த உலகத்தையே 2 கூறுகளாக பிரித்த அந்த உத்தமர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்ல வேண்டாமா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று உலக வரலாற்றையே 2 கூறுகளாக பிரித்த சரித்திர நாயகன் உயிர் வாழுகின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? சுவிசேஷம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. அது காஸ்பல். காஸ்பல் என்றால் பிரித்து பேசினால் கோ அண்ட் ஸ்பெல். கோ அண்ட் ஸ்பெல். வார்த்தைகளை நாம் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ரயில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கே நாம் சில உதவிகளை செய்கின்றோம். முதியவர் ஒருவர் வருகிறார், கைத்தாங்கலாக கூட்டி செல்கிறோம். ஒரு ஊனமுற்ற சிறுவன் வருகிறான், அவனை கைத்தாங்கலாக கூட்டி செல்கிறோம். ஒருவர் தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான், அவருக்கு தாகம் தீர்ப்பதற்காக ஓடி சென்று தண்ணீரை எடுத்துக் கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ரயில் பயணம் செய்பவர்கள் இதனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். இல்லை, நான் யார் என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ரட்சிப்படைந்து கொள்ளுங்கள், நான் தான் நிறைய உதவி செய்து கொண்டிருக்கின்றேனே என்று நீங்கள் அமைதியாக இருந்தால் நற்கிரியைகளை மட்டும் வைத்துக் கொண்டு ரட்சிப்படைய முடியாது. கிறிஸ்தவம் பிற சமயங்களைப் போல சன்மார்க்க நெறி அல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிப்பு. அவர்கள் நீங்கள் யார் என்று கேட்ட மாத்திரத்திலே நான் ஒரு ஜேம்ஸ், நான் ஒரு பீட்டர், இல்லை ஒரு ஜான், ஒரு கல்லூரியிலே வேலை பார்க்கிறேன் என்றால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவன் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்தவ பண்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளான் என்னும் போது கிறிஸ்தவத்தினுடைய பரப்புவதில் அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் அடைகிறது. இறுதியாக முடிக்கும் போது ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அவரோடு சேர்ந்து வாழ்ந்த சீசர்களின் நிலையை சற்று யோசித்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மாமிச சிந்தை தானே நிறைந்திருந்தது. தங்களில் யார் பெரியவன் என்று அவர்கள் சண்டை போட்டார்கள். பெருமை இருந்தது. வலது பார்சத்தையும் இடது பார்சத்தையும் 2 பேர் நாடினார்கள். பதவி ஆசை இருந்தது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு வியாகுலப்பட்ட போது அவர்கள் தூங்கினார்கள். அலட்சியம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. இயேசு பிடிபட்ட போது பேதுரு மல்குசின் காதை வெட்டினான். கொலை வெறி அவர்களுடைய மனதிலே இருந்தது. எல்லோரும் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள். பேதுரு அவரை மறுதலித்தான். யூதாஸ் அவனை காட்டிக் கொடுத்தான். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அவர்களுக்கே இந்த நிலைமை. ஆனால் இதோடு நான் விட விரும்பவில்லை. அதற்கு பிறகு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்த சீசர்கள் விசுவாசம் விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தை அவர்களுடைய மனதிலே வந்தபோது ஆண்டவர் கிறிஸ்துவை குறித்து அவர்கள் வார்த்தை மூலமாக பிரசங்கம் செய்கிறார்கள். பேதுரு செய்த முதல் பிரசங்கத்திலேயே 5000 பேர், 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இன்னொரு நாளில் வார்த்தையை கேட்டவர்கள் 5000 பேர் ரட்சிப்படைந்தார்கள். பேதுருவின் வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த பேதுரு சொன்ன, ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை அவர்கள் சொன்னதன் மூலமாகத்தான் அத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தையின் மூலமாகத்தான் நிச்சயமாக கிறிஸ்துவை அறிவிக்க முடியும். இறுதியாக நாம் இப்போது எங்கு பார்த்தாலும் தெருக்களிலே ஆண்டவருடைய வார்த்தை, கிறிஸ்துவினுடைய வார்த்தை, ஆலயங்களிலே எங்கும் வார்த்தை, மேடைகள் தோறும் கிறிஸ்துவின் வார்த்தை, வானொலியில் கிறிஸ்துவின் வார்த்தை, தொலைக்காட்சியில் கிறிஸ்துவின் வார்த்தை. சபை வளர்கிறது, அனைவரும் ரட்சிப்படைகிறார்கள். நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நெற்றியிலே அறிவை தேக்கி, நெஞ்சத்திலே அயர்வை போக்கி, நேர்மையை வடிவமாக்கி, சிந்தனை விருந்து வைக்கும் சிறப்பு மிகும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 4 சுவர்களுக்கு இடையில் 4 மாவடையில் திரு மோகன் சி லாசரஸ் அவர்கள் உட்கார்ந்திருந்தால் எத்தனை பேரை அவர் ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வந்திருக்க முடியும்? வானொலியில் ஊழியம் செய்கிறார், டிவியிலே ஊழியம் செய்கிறார். தன்னுடைய வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் என்று ரட்சிப்பின் பாதையில் வருகிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. புனித வெள்ளிக்கிழமையை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். 7 வார்த்தைகளைத்தான் நாம் தியானம் செய்ய போகிறோம். வாழ்க்கையை குறித்து யாருமே தியானம் செய்ய போவதில்லை. அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானம் செய்யும் போது, ஐயே இவர்களை பார்த்தால் நமக்கு பாவமாக இருக்கிறது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே.
சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு நாள் பாடசாலை மதுரையிலே ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் 40 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஆசிரியர் வந்து கேட்கிறார், யாரெல்லாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொல்லி. 39 பேர் ஒரு பக்கம் வந்து விட்டார்கள். ஒருவர் மட்டும், ஒரு ஒல்லி குச்சான ஒருவர் மட்டும் தனியாக வந்து நிற்கின்றார். அவரை பார்த்து அந்த ஆசிரியை கேட்கின்றார், என்னப்பா நீ மட்டும் தனியாக வந்து நிற்கின்றாய், நீ பரலோகம் செல்ல வேண்டாமா என்று கேட்டபோது அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பரலோகத்தில் நற்செய்தி அறிவிக்க இயலாது, பரலோகத்தில் நற்செய்தி அறிவிக்க இயலாது, அதனால்தான் நான் நரகத்திற்கு செல்ல விரும்புகிறேன், அங்கே வார்த்தை மூலமாக நான் நற்செய்தி சொல்ல முடியும் என்று அந்த சிறு உள்ளம் சொல்லுகின்றது. வாழ்க்கை என்ற சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். முதல் 2 எழுத்தை சேர்த்தால் வாழ். நீங்கள் நல்லவர்களாக வாழுங்கள், வல்லவர்களாக வாழுங்கள், இரக்கம் உள்ளவர்களாக வாழுங்கள். 1, 3, 4 ஆகிய எழுத்துக்களை சேர்த்தால் வாக்கை. உங்களுடைய வாக்கை வார்த்தை என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அளித்து வாழுங்கள். அப்படி அளித்து வாழ்ந்தால் வாழ்க்கை என்ற சொல்லின் முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் சேர்த்தால் வாகை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி வாகை சூடுவீர்கள் என்பதில் சிறிதளவு மையமில்லை. வாழ்க்கை என்று நான் சொன்னவுடன் அவர் வார்த்தை என்ற வார்த்தையை பார்க்கின்றார். முதல் 2 எழுத்தை சேர்த்தால் வார், என்னுடைய காலை வார வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். வார்த்தை என்ற சொல்லினுடைய முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் சேர்த்தால் வாதை. நிச்சயமாக வார்த்தை அணியினரை வாதை எனும் கூடாரம் அணுகாது என்று கூறிக்கொண்டு கிறிஸ்துவை அறிவிப்பதில் வார்த்தை தான் முதலிடம் வகிக்கிறது. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, வாங்க ராஜா வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, அருமையான இந்த பட்டிமன்றத்தை இங்கு நடத்துவதற்கு முழு காரணமாக இருந்த எங்கள் அருமை சகோதரர் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய பார்த்த சாரதி அவர்கள், அவருக்கு தான் அவர் ஓட்டு போட்டார். சில பெயர்களை சொன்ன உடனேயே நீ கிறிஸ்தவன் என்று கண்டுபிடிக்க முடியும் சொன்னீங்கல்ல. ஜான் கென்னடி அப்படி சொன்ன உடனேயே, நிறைய பேர்கள் ஜார்ஜ் அப்படி சொன்ன உடனே அந்த பெயரிலேயே ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான், அது உலகிற்கு கிறிஸ்துவை அறிவிக்கிற விஷயம் அப்படின்னு ரொம்ப நல்லா பேசினார். யோபு சரவணன் அப்படின்றதும் ஒரு கிறிஸ்தவ பேர் தான். நல்ல ஆள சொன்னீங்க ஐயா. நீங்க நாங்க இருக்கணும் போகணும். அவரும் கூட்டம் போட்டாரு, இதை விட கூட்டம் வந்துச்சு. இது வார்த்தையா வாழ்க்கையா? அந்த அம்மா நம்மளை ஓயாம வம்புகளுக்கு 7 வசனத்தை பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கேட்கிறோமே, உள்ள உட்கார்ந்து நொந்து போறது நமக்குள்ள தெரியும். முக்காம முனகாம உட்கார்ந்து இருக்கிறாள் ஒரு ஆளை சொல்லுங்க பாப்போம். போதகரை இடையிடையே எந்திரிச்சு போய் உள்ள ஏதாவது சாப்பிட்டு வச்சுட்டாரு. சடங்குகள், அவை சடங்குகள். உண்மையா இல்லையா? நீங்க நிதர்சனமா பேசணும். நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ன்றதுக்காகவே அடே அப்பா அப்படின்னு பூரா அள்ளி விடக்கூடாது. உண்மையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லணும். காந்திஜியை பற்றி 50 அவர் 70 வருஷம் நெருக்கி வாழ்ந்தார் நினைக்கிறேன். அத்தனையும் எப்படி சொல்வது? ஒரு சின்ன ஒரு கட்டுரை மாதிரி வார்த்தைகளில் சொல்லிவிடலாம், மாணவனுக்கு புரியும். அப்படித்தானே போதிக்க வேண்டும் ஒரு பேராசிரியர் சொன்னார். நல்ல விஷயம், போதிக்க வேண்டும். ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு வாத்தியார் சொல்லி கொடுக்கிறார் மாணவனுக்கு. தம் அடிச்ச வியாதி வரும். பையன் அப்படியே கேட்கிறான், வாத்தியார் சொன்னா நான் சரியா தான் இருக்கும்னு. 5 மணிக்கு பிறகு வெளியில போகும்போது வாத்தியாரை தம் அடிச்சுட்டு போறாரு. பையன் சொல்லுவான், வாத்தியாருடைய வார்த்தை எவ்வளவு பலமானது. அதை பார்த்து திருந்துவானா, நீங்கள் செய்வதை பார்த்து வருந்துவானா? இதான் எங்க கேள்வி. கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள், எதை செயல்படுத்தி இருக்கிறார்கள்? இதை கேட்க போனா ஏன் இவ்வளவு கஷ்டம்? அந்த பாவுக்கு எனக்கு சோமுலாம் போகணுமா, நான் சோமுலாம போயிடணுமா, அப்புறம் எந்திரிக்கணுமா? உன்னை போல் பிறனை நேசின்றது இதுதானம்மா? அநியாயமே. இன்றைக்கு இந்த பட்டிமன்றமே ஒரு வார்த்தை வாழ்க்கை ஆனதுதான். ஏர்போர்ட்ல பார்த்தோம், இந்த பஸ்ல விமானம் ஏறும்போது பஸ்ல அறிமுகம் ஆகிக்கிட்டோம், பறக்கும் போது 2 பேர் பேசிக்கிட்டோம். அப்போ அவர் சொன்ன பிராமிஸ், வார்த்தை, எனக்கு கொடுத்த வார்த்தை, ஒரு நாள் நாம பட்டிமன்றம் நடத்துவோம்னு. நாட்டுல தரையில சொன்ன பிராமிஸே நடக்கிறது இல்ல, பறந்துருது. ஆனா பறக்கும் போது சொன்ன ஒரு பிராமிஸ் நடந்திருக்குன்னா வார்த்தை வாழ்க்கையானது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், இதானே?
அன்றொன்று உள்ள அப்பம் படிச்சீர்களா? அன்றொன்று உள்ள அப்பம் படிக்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அப்பமும் தண்ணீர் இல்லாம பட்னியா இருக்கானே என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? அவனு ஜெபிச்சிருக்கணும். இங்க எத்தனை வேஷம் போடுகிறோம் சார். லென்த் டேஸ் உபவாசம் இருக்கிறோம்னா அதுக்குன்னு ஒரு மூஞ்சி வச்சிருக்கோம். வச்சிருக்கமா இல்லையா? யாராவது பார்த்தோம்? ஃபாஸ்டிங். என்ன ஃபாஸ்டிங்? ஏற்கனவே 2 வாழைப்பழம் 1 டம்ளர் பால் சாப்பிட்டு இருக்கு. ஃபாஸ்டிங் என்ன ஃபாஸ்டிங்? வேஷம் போடுறீங்களா இல்லையா? நீ உபவாசம் இருப்பது அடுத்தவனுக்கு தெரியணும் அவசியம் இல்லையே. நீ உபவாசம் இருக்கும் போது மீந்து போகிற உணவை யாராவது ஒரு ஏழைக்கு கொடுத்தால் உன் உபவாசம் மேலே கணக்கில் ஏற்றப்படும். அது நீ உபவாசம் இருக்கிறேன்னு ஓம்பட்டுக்கு சொல்லி உனக்கு விளம்பரம் தேடுகிறாயே தவிர உண்மையான கிறிஸ்துவை எங்கே காட்டி இருக்கிறாய்? அதை கேட்கறதுக்கு தயா வந்திருக்கோம். இவ்வளவு டென்ஷன். வக்கீலம்மா எதுக்கு அம்புட்டு குதி? நான் கேட்கிறேம்மா, உங்கள் வார்த்தைகள் எல்லாம் இந்த சமூகத்தில் கிரியை செய்திருந்தால் வக்கீலம்மா, கிறிஸ்தவர்கள் எவரும் சொத்து சண்டைக்காக கோர்ட் படி ஏறி இருக்க கூடாது. உண்மையா இல்லையா? கிறிஸ்தவர்கள்ல டயசிஸ் கிறிஸ்தவ தம்பதியர்கள் டைவர்ஸுக்காக கோர்ட்டுக்கு கூடாது. அப்படி வருபவர்களுக்கு நீங்க வக்காலத்து வாங்கி இருக்க கூடாது. அவங்கதான் நிறைய வராங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது. எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னது இங்க பாருங்க, வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தது. வார்த்தை மாம்சமாகி இங்கே வாசம் பண்ணுகிறது. வார்த்தையாக இருந்த இறைவனே மாம்சமாகி மனிதர் மத்தியில் வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றால் அவரை பற்றி சொல்வதற்கு வாழ்க்கை அவசியம் இல்லையா? இதை கேட்கறதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? அந்த அம்மா ரமணி பாண்டியனுக்கு நீங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆண்டவர் 12 வயசுல சுத்தி வேதபாரகர் மத்தியில பைபிளை பத்தி பேசினாராம். பைபிள் எப்பமா எழுதுனாங்க? அப்பவே பைபிள் இருந்ததா? பைபிள்ன்ற விஷயம் பிறகு வந்தது. அதாவது ஒரு அடிச்சு விட்டு வார்த்தைக்கு முடிவில்லை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க, மேடையில் பேசுகிற வார்த்தையை சரியாக கடைபிடிக்காவிட்டால் அந்த சொன்னவருக்கு என்ன ஆகும்? எங்க அப்பா ஒரு கதை சொல்வார். ஒரு கிராமத்து உபதேசியார் இருந்தாராம். ஞாயிற்றுக்கிழமை உபதேசம் பண்றது அவருடைய கிராமத்து கோயில் அவருக்கு வழக்கம். உபதேசத்துக்கு போகும் முன்னாடி அந்த ஏரியால ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிற ஒரு கோழி அங்க வந்துருச்சு. அவருக்கு கோழி கறினா கொள்ள பிரியம். வீட்டுக்காரமாவோடு சேர்ந்து 2 கோழியை பிடிச்சி கமிட்டி போட்டாங்க. போட்டுட்டு போயிட்டாரு உபதேசம் பண்ண. அன்னைக்கு அவர் ரொம்ப புண்ணியமா உபதேசம் பண்ணியிருக்காரு. பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் நீ நரகத்துக்கு போவாய். வீட்டுக்காரமா கடைசி ரோல உட்கார்ந்தது நம்மளைத்தான் இருந்தாலும் சொல்றான் போலன்ட்டு வேகமா வீட்டுக்கு வந்து கவுத்தி போட்டிருந்த கோழியை திறந்து விட்டுருச்சு. அப்புறம் போயாச்சு. இவர் காணிக்கையெல்லாம் எண்ணி முடிச்சிட்டு, ஆனா முக்கியமான வேலை இல்லையா, அவ்வளவு முடிச்சிட்டு இவர் கரெக்டா 1 மணிக்கு சாப்பிட வந்திருக்காரு. எங்க கோழிக்கறி ரெடியா? அந்த மாதிரி ரசமும் துவையிலும் வச்சிருந்திருக்கு. அறிவு இருக்கு அவனுக்கு. கோழி பிடிச்சி வச்சிருந்தான். நீதான் அங்க போய் சொன்னீர்லையா, பிறன் பொருளை இச்சியாதிருப்பாயாக, அடுத்தவன் பொருளை ஆசைப்படாத, ஆண்டவர் நரகத்துல போட்டுவாரு, நான் கோழியை திறந்து விட்டேன். அவர் சொன்னாரா, உனக்காடி உபதேசம், ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கு என்ன வந்தது? இப்படி பேசுபவர்கள் இருந்தால் வார்த்தைக்கு என்ன பலன்? இதைத்தான் எங்க அணியில கேட்கிறவங்க. எவ்வளவு அருமையா பேசினாங்க. கழுத பேசுது, நீயோ கடன் வாங்க மாட்டாய், மற்றவருக்கு கடன் கொடுப்பாய். நிறைய செய்தி சொல்லிடுறாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, அன்னை தெரசா இந்த மண்ணுக்கு வந்த போது கல்கத்தாவில கிறிஸ்தவத்தை எங்கே ருசித்தாருன்னு கேக்குறாங்கல்ல. ஒரு சேரி பகுதியில ஒரு இந்து சகோதரிக்கு அவங்க 2 பிரெட் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. பட்னியா இருந்த ஒரு சகோதரிக்கு 2 பிரெட், 2 loaves ஆஃப் பிரெட் கொடுத்த உடனே அந்த இந்து சகோதரி அதை வாங்கிக்கிட்டு ஒன்ன தனக்கு வச்சுட்டு இன்னொன்ன எடுத்துக்கிட்டு ஒரு 4 வீடு தள்ளி போனாங்களாம். போய் அதை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ வந்த உடனே அன்னை தெரசா அவங்க கேட்டிருக்காங்க, இது 2 உனக்கு கொடுத்தனே, நீ வச்சுக்காம அங்கேயே கொண்டு போன? இப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சா, அங்க ஒரு முஸ்லீம் பொண்ணு இருக்கு, காய்ச்சல்ல படுத்து கிடக்கு, நானாவது நல்லா இருக்கேன், அதுக்கு சாப்பாடு கிடையாது, அதனால நான் இதை கொண்டு போய் அவளுக்கு கொடுத்தேன். அவ பாவம் பசியா இருப்பாள்ல, தன்னுடைய அடுத்த வேளை உணவுக்காக வைத்துக் கொள்ளாமல் அங்கே ஒரு ஜீவன் துடிக்கிறது என்று பார்ப்பதற்கு இருப்பவர்கள் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் உண்மையான கிறிஸ்துவை அவர்கள் தான் உணர்ந்திருக்கிறார்கள். இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? இதுக்கு கிறிஸ்தவர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது நாங்க பேசினா முறைச்சு பாக்குறது. அவங்களே நிறைய செய்தி சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய டாபிக் இது. கடல் கடந்து இங்கே மிஷனரிகளாக வந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை தயவு செய்து யோசித்து பாருங்க. சென்னையிலிருந்து மதுரைக்கு வருவதற்கு பல்லக்கில் வந்தா 15 நாள் ஆகுமா?
கட்ட வண்டியில வந்தா 18 நாள் ஆகுமா. அப்படி கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலிருந்து 3 மாத கடல் பயணம் பண்ணி இங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, ஒரு வகையான தொடர்பு. இன்னைக்கு பேசுகிற செல்போன் கிடையாது, ஏர் கண்டிஷன் கார் கிடையாது, கள்ளர் பயம் உண்டு, மொழி தெரியாது. அத்தனைக்கு மத்தியிலும் இந்த மண்ணுக்காக வந்து தங்களை உயிரை தத்தம் செய்தவர்களால் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டது கிறிஸ்தவம். தயவு செய்து நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் பிறந்தது கிறிஸ்தவம், வெறும் வார்த்தையில் பிறந்தது அல்ல. வார்த்தைக்கு மொழி முக்கியமா? ஆண்டவரின் வார்த்தை அத்தனை மொழிகளிலும் நீங்க போய் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க உங்களுக்கு சௌராஷ்டிரால பேசினா அந்த மொழி தெரியணும், இந்திக்காரவட்ட பேசும்போது உங்களுக்கு இந்தி தெரியணும். ஆனால் நல்ல செயல்களில் கிறிஸ்தவராக நீங்கள் வாழ்வதற்கு மொழி அவசியம் இல்லை, மொழி அவசியம் இல்லை. ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அவன் இந்திக்காரன், அவன் ஐயோ அப்பான்னு அழுவதற்கு அவனுக்கு தமிழ், நம்ம போய் தூக்கணும்னா அவன் கூட பேசுறதுக்கு தமிழ் இந்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அடிபட்டு கிடக்கிறவனை தொட்டு தூக்குவதற்கு உங்கள் செயல்கள் தான் முக்கியம், அங்கே மொழி தேவையே இல்லை. இதுதான் கிறிஸ்தவம். என்ன பேச்சு! ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி, யார் கிறிஸ்தவர்கள், இந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் சொன்னதுனால சொல்றேன். ஈராக் அமெரிக்க படைகள் உள்ளே இறங்கி இப்ப அடிதடி நடத்திக்கிட்டு இருக்கிற இடம் சதன் ஈராக்ல அமெரிக்காவில் இருந்து வந்த ஒரு போர் வீர தலைவன், அவன் பேர் கேப்டன் பிரையன் ஃப்ரீமேன். அந்த ஊருக்குள்ள அவன் காவல் போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது விளையாடிக்கிட்டு இருந்த சின்ன பசங்கள்ல ஒருத்தன் 3 பல்லு முன்னாடி எத்திக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பையன், அந்த பையனை அவர் பார்த்துட்டார். அந்த பையன் பேர் அமீர், ஒரு இஸ்லாமிய பையன். அவருக்கு என்னவோ அந்த பையன் பேர்ல ஒரு தனி பிரியம். பார்த்திருக்கிறாரு, இந்த பையன் துருதுருன்னு இருக்கிறானே, நல்ல பையனா இருக்கிறானே. அவங்கிட்ட அப்பப்போ அவர் அந்த பக்கம் போகும்போது அவனை கூப்பிட்டு விளையாட சொல்லி பாப்பாராம். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல அந்த பையன் படத்தோட ஒரு செய்தி வந்திருந்தது. அவருக்கு அந்த மொழி தெரியாதனால மத்தவங்கிட்ட விசாரிச்சிருக்கிறார், என்ன அந்த செய்தி. அப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவனுக்கு பிறவியில் இருந்த இதயத்தில் ஓட்டை, 1 மாதத்துக்குள்ள இவனுக்கு ஆபரேஷன் பண்ணலைன்னா செத்து போயிடுவான்னு அந்த பத்திரிகையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவருக்கு பயங்கர பதட்டம். அட பாவி, இந்த பையன் செத்து போயிடுவானே, நம்ம என்ன பண்றது? இவர் USA காரர், இந்த ஊருக்கு வந்திருக்கிறார், அவன் இஸ்லாமிய பையன். உடனே இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, யாரையாவது பிடிச்சு அவங்க ஃபேமிலியை பார்க்கணும். இவர் அதிகாரினால பார்த்துட்டாங்க. அவங்க அப்பாட்ட கேட்டிருக்காங்க, அவங்க அப்பா பேர் அபு அலி, இவனை எப்படியாவது காப்பாற்றணும். அவர் சொல்லிருக்காரு, பணமெல்லாம் கிடையாது, ஏற்கனவே நாங்க சண்டையில கிடக்கோம், அப்படியே இருந்தாலும் இவனை இந்த ஊரை விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு வசதி இல்லை, விசா வாங்க பணம் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு, பிரையன் இல்லை, இவனை நான் காப்பாற்றுவேன். அவங்க வீட்டுக்காரமா பேரு சார்லட், ஷீ இஸ் இன் US. போன் பண்ணி இருக்கிறார், இந்த பார் இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் அமீர், உடம்பு சரியில்லை, அவனுக்கு இதய நோய், அவனுக்கு எப்படியாவது நான் மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்புறேன், அமெரிக்க விசா வாங்கி நீ அனுப்ப வேண்டியது உன் பொறுப்பு, அவனுக்கு ஆபரேஷன் செய்து அவன் உயிரை காப்பாற்ற வேண்டும். ஒரு வரி உனக்கு சொல்லுகிறேன், நமக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க இதுவரைக்கும், இனிமேல் நமக்கு 3 பிள்ளைகள், 3வது பிள்ளை ஈராக்கில் இருக்கிறது. போன்ல சொன்னாராம். கணவர் சொன்னதை கேட்டு அந்த பொண்ணு இம்மீடியட்டா முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு அமெரிக்காவிலிருந்து விசா வாங்கிருச்சு. வாங்கி விசா அனுப்பப்பட்டது. அந்த விசா வர்ற நாளில் இவர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டார். பிரையன் ஃப்ரீமேன் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டார். அடுத்த நாள் காலை சல்லடைகளாக துடைக்கப்பட்ட உயிரற்ற உடலை தெருவில் வீசி எறிந்து விட்டு போய்விட்டார்கள். அன்றைக்கு அந்த விசா வந்தது. அபு அலியும் அந்த பிள்ளைகளும் அழுதாங்க. ஒரு மனுஷன் எங்களை காப்பாற்றணும்னு நினைச்சாரே, அவரும் போய் சேர்ந்துட்டாரே, இனிமே எப்படி இந்த புள்ள பிழைக்க போகுதுன்னு அழும்போது இவர் இறந்து போனார் என்ற செய்தியை சார்லட்டுக்கு அமெரிக்க அரசாங்கம் சொன்னது. அந்த அம்மா அழவே இல்லை. அவள் என்ன சொன்னால் தெரியுமா? என் மகனை இங்கே அனுப்புங்கள், என் மகனை இங்கே அனுப்புங்கள். என் கணவர் போய்விட்டார் என்பது தெரிந்து விட்டது, ஆனால் இன்னொரு உயிர் போய்விடக் கூடாது, அமீரை அனுப்புங்கள் சொன்னாள். அமீர் அங்கு போனான். ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. முடிந்த பிறகு அவனை கட்டி தழுவி அதற்கு பிறகு சொன்னாள், இனிமேல் நான் என் கணவருக்காக அழுவேன். இதுதான் கிறிஸ்தவ அன்பு. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள். இப்படி சொல்வதற்கு, வாழ்ந்து காட்டுவதற்கு கிறிஸ்தவர்கள் மண்ணில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களால் கிறிஸ்தவம் காட்டப்படுமா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறாங்க. நிறைய அவர் அங்க நல்ல கேள்வி கேட்டாங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் காந்திஜி சொன்னது, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருந்தால் நீங்கள் மேடை போட்டு பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை, நீங்க டிராக்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. நமக்கு கொடுக்குற டிராக்ஸே பலதை மிச்சர் கடைக்கு போட்டுறோம், பண்ற மாதிரி இல்லையா? நிறைய வந்து சேர்ந்துருச்சு.
தினம் புக்கா வந்தா என்ன பண்றது, எம்புட்ட படிக்கிறது சொல்றமா இல்லையா? செய்ய வேண்டியது இல்லை. இதோ இந்த அதிகாரி கிறிஸ்தவர் லஞ்சம் வாங்க மாட்டார், அதுவும் லென்த் டேஸ்ல வாங்கவே மாட்டார். இல்ல அப்பதான் வாங்கி உடனடியா ஜெபிக்க வரான். சொல்லி இருக்கிறோமா? மோசே காலத்துல 10 கற்பனைகள் வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டன. 10 கட்டளைகள், கடவுளின் வார்த்தைகள் 10 கட்டளைகள். ஆனால் ஆண்டவர் 2ஆ சுருக்கினார். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரே நீ நேசிக்கணும். அடுத்தது உன்னை போல் புறனை, 2 தான் கொடுத்தார். 10 2ஆ குறைச்சார். இதை இன்னும் நீங்க குறைக்கலாம், ஏன்னா எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே போகுது, சுருங்கிக்கிட்டே போகுது. குறைக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக. அவர் கிறிஸ்தவர், நிச்சயமாக லஞ்சம் வாங்க மாட்டார், நேர்மையாகத்தான் வாழ்வார் என்று 100 பேருக்கு மத்தியில் ஒருவர் இருந்தால் 100 பேரில் 10 பேர் அசைக்கப்படுவார்களா இல்லையா? ரமணி பாண்டியர் அருமையான கிறிஸ்தவ தாய், தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை வாங்க மாட்டார்கள். இல்ல இல்ல, மகளுக்கு கொடுத்ததை மகன் கிட்ட இருந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களால் முடியுமா முடியாதா? தயவு செய்து யோசித்து பாருங்கள். எங்கேயெல்லாம் கிறிஸ்தவம் வாழ்க்கையாக மாறுகிறதோ அங்கேதான் அது நிலைத்து நிற்கிறது. வார்த்தைகளை வீட்டிலே எழுதி போட்டுவிட்டு இந்த வீட்டில் சமாதானம் இருக்கிறது என்று கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்வதனால் வீட்டுக்குள்ளே வருபவர்களுக்கு மகிழ்ச்சியா? 29ஆம் தேதி எங்கேயாவது ஒரு அவர் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் வந்தா என்ன கஷ்டப்படுறோம்? 29ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு வந்துடுறாரு. வந்தவருக்கு ஏதாவது கொடுக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் மட்டும் கண்ணை திறந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எம்புட்டு இருக்கு மனுஷன் நேரம் வந்திருக்கிறாரு, சொல்றமா இல்லையா? அவர் நெருக்கடி என்னவோ நேரம் வந்திருக்காரு. அவர் வாழ்க்கையும் சரியில்லை, நம்ம வாழ்க்கையும் சரியில்லை. உண்மையா இல்லையா? இதையெல்லாம் யோசித்து பாருங்கள். ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன், ரேங்கிங் எது முதலிடம் அப்படின்றது ரேங்கிங்கில் இல்லை, பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கிறது. உலக கிரிக்கெட் தரவரிசையிலே ரேங்கிங்கில் இந்தியா 4வது, பங்களாதேஷ் 8வது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் பங்களாதேஷ் இந்தியாவை மண்ணைக்கவ வைத்தது என்பது நிதர்சனம். எதுக்கு உங்களை பட்டிமன்றத்துக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க? நீங்கள் பேச்சாளராக வாழ்வதால் தான் உங்களை பேச கூப்பிட்டுருக்கிறார்கள். பேச்சாளராக இல்லாதவங்களை பேச கூடுவாங்களா? எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். அவர் நல்ல ஒரு கேள்வி கேட்டார். அவர் வாழ்ந்தாரே, வாழ்ந்த போது கூட இருந்த சீடர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? ஓடி விட்டார்கள். அவர் நல்ல கேள்வி கேட்டார். ஏன்? 3 வருஷமாக அவர் சொன்ன அத்தனையும் பார்த்தார்கள். அவர்கள் கேட்டார்கள். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன், எல்லாரும் கேட்டாங்க. நீ மறுதலிப்பாய்னு சொன்னார். சொன்ன பிறகு அவர் மாட்டேன்னு சொன்னார், ஆனா மறுதலிச்சார். அவர்கள் மனம் எப்போது மாறியது என்றால் சிலுவை மரணத்தை பார்த்த பிறகு மாறியது. சிலுவையில் தொங்கி அவர் ரத்தம் சிந்தினார், இவர்தான் தேவகுமாரன் என்று 100க்கு அதிபதி அந்த இடத்திலே சொன்னான். அவர் மரணத்தை பார்த்த பிறகு 100க்கு அதிபதி சொன்னான். அதனால்தான் அவர் எல்லார் காலையும் கழுவினார். லாஸ்ட் சப்பர்ல ராபோஜனத்தில் கால்களை கழுவினார். நீ எவன் ஒருவன் பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் சொன்னார். சொன்னபடி கால்களை கழுவினார். கழுவிட்டு சொன்னார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? சொன்னபடி செய்கிறவன் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று படித்ததை அவர் மேலே இருந்து சொல்லி காட்டினார். அம்மா அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய். சொன்னாரா இல்லையா? அத்தனையும் அவர் வாழ்ந்து காட்டினார். அதை வாழ்ந்து காட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஒரு நல்ல கிறிஸ்து நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று திருக்குறள் சொல்லும். நீங்கள் நல்லார் ஒருவராக கிறிஸ்தவராக இருந்தால் நாடு முழுக்க கிறிஸ்தவம் எப்பயோ பரவி இருக்கும். அனாவசியமான பிரச்சனைகளே இருந்திருக்காது. அது பரவுகிறதா இல்லையா என்பது அல்ல. இந்த மண்ணில் இருந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவு செய்து, இந்த மண்ணில் இருந்த எத்தனையோ நல்ல பாதிரியார்கள் இருந்திருக்கிறார்கள். இந்து பையன்களை பார்க்கும்போது, ஏய் உன் நெற்றியில் ஏன் திருநீர் இல்லை? உன் சமய சின்னத்தை நீ ஏன் அணியவில்லை? ஏன் இப்படி வந்திருக்கிறாய் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள். மதம் மாறுவது அல்ல அவர்கள் நோக்கம், மனம் மாறுவதுதான் நோக்கம். மனத்தால் எவன் ஒருவன் ஒழுக்கமாக இருக்கிறானோ அவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவை அப்படித்தான் அறிவிக்க வேண்டும். அதுதான் பிரச்சனை இல்லாத பிரச்சனை. ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்க நாடுகளில் கோவில்கள் பூட்டி கிடக்கின்றன. நான் கண்ணால பார்த்தேன். அமெரிக்கா போயிருக்கும் போது ஒரு சர்ச்சு வாசல்ல போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை. என் கூட வந்த இந்து நண்பர் சொன்னார், தயவு செய்து போயிடாதீங்க, $10 சுட்டு போடுவார். அங்க இல்லாத கிறிஸ்தவர்களா? பிறப்பிலே கிறிஸ்தவர்கள் தானே.
அங்கேதான் இப்போது எழுப்புதல் வேண்டும், அங்கேதான் மிஷனரிகள் அனுப்பப்பட வேண்டும், அங்கிருக்கிறவர்களை திருப்ப வேண்டும். அதை விட்டுட்டு நாம இங்க இருக்கிற பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம் என்று சொல்லி நல்ல வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தால் வசனங்கள் சொல்லாமலே கிறிஸ்தவம் எப்போதோ அறிவிக்கப்பட்டிருக்கும். அதற்கான சிந்தனையை ஆண்டவர் இனியாவது தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, ஒரு அருமையான சிந்தனைக்கான பட்டிமன்றம். 2 பிரிவினரும் வார்த்தையும் வாழ்க்கையும் ஆக இந்த அறிவிப்பிலே ரொம்ப முக்கியமாக வந்து சேர்ந்திருக்கு. இவர்களும் விவிலியத்திலிருந்து திருமறையிலிருந்து எடுத்து சொல்லி இருக்கிறாங்க, இவர்களும் திருமறையிலிருந்து எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. என்ன, இவர்கள் பேசியதை சாத்தான் பேச்சுன்னு சொல்லிவிட்டாங்க இல்லைங்களா? சாத்தான் கூட இப்படித்தான் பேசிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க. அது சாதுரியமான பேச்சு. அந்த பட்டிமன்றத்தில் அது ஒரு சாதுரியம், அது வேணும். அதனால அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க, அதை தள்ளிடலாம். ஏன்னா இவங்க சொன்னதெல்லாம் பரிசுத்தமான வார்த்தைகள் இல்லை, அது அந்த வார்த்தை அல்ல, சாத்தானுடைய வார்த்தை அல்ல, பரிசுத்தமான வார்த்தைகள். அதனால இந்த வார்த்தைகளை முழுக்க இது அது அவரே வார்த்தையின் வடிவம், இயேசு கிறிஸ்துவே வார்த்தையின் வடிவம் என்று வந்த பிறகு அந்த வார்த்தையை எடுத்து சொல்வதிலே என்ன தப்பு? அதை சொல்லத்தானே வேணும், சொன்னால் தானே முடியும். வந்தவங்க இவங்க கேட்டாங்கல்ல, இங்க வந்தவங்க என்ன செய்வாங்க? வார்த்தையில தானே எடுத்து பேசுவாங்க. அப்ப வார்த்தை முக்கியம் தானே, வார்த்தைகளால் தானே சொல்ல வேண்டும். அதுவும் உண்மைதான், வார்த்தைகளால் தான் சொல்ல வேண்டும். அதுலதான் அவங்க வரிசையா சொன்னாங்க, மேடைகளில் சொல்லுவது, எழுத்துக்களில் சொல்லுவது, தொலைபேசியில் சொல்லுவது அப்படின்னு அவங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டாங்க பாருங்க இந்த அம்மா. இப்ப எவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் பாத்தீங்களா? அநேகமா நீங்க பாத்தீங்கன்னா காலை பொழுதுல டிவின்னு எடுத்துட்டோம்னா எந்த சேனல்ல கிறிஸ்டியன் மெசேஜ் போகலைன்றீங்க? அறிவிச்சுக்கிட்டு தானே இருக்கோம், சொல்லிக்கிட்டு தானே போய்கிட்டு தானே இருக்கு. அது ஒழுங்கா நடந்துகிட்டே இருக்கு. நடப்பது தவறு அல்ல, அது நடக்கட்டும், நடக்கணும், அதுவும் நடக்கணும். அதை யாரும் இழந்துவிட விரும்பவில்லை. தந்தை தன் பிள்ளைகளை கூப்பிட்டு பேச மாட்டானோ? தாய் தன் பிள்ளைகளை அருகே அமர்த்தி வைத்து பேச மாட்டானோ? அப்படித்தானுங்க. இது புற மலைப்பிரசங்கங்கள் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க? அறிவிப்பிரசங்கங்கள் ஆக்குறாங்க, தோட்ட பிரசங்கங்கள் ஆக்குறாங்க. ஆக்கிட்டு போட்டுமே. அதனால அது பாட்டு நடந்துகிட்டே தான் இருக்கும், நடக்கணும். என்ன சின்ன சொல்ல வர்றாங்க, இதெல்லாம் நடத்தி விற்பாரு. நீங்க உள்ளத்தை மாற்ற விரும்புகிறீர்களா, உடையை மாற்ற விரும்புகிறீர்களா? ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் இல்ல? இப்ப அப்படி தூக்கி நிறைய வச்சுக்கிடுவோம், நேரம் காலி கருதி சிட்டா. முதல் உலக மகா யுத்தம், இரண்டாவது உலக மகா யுத்தம் எங்கே நடந்தது? ஐரோப்பாவில் நடந்தது இல்லைங்களா? யாருக்கும் யாருக்கும் நடந்தது? என்ன சொல்லுவீங்க? ஜெர்மானியர்களுக்கும் இங்கிலாந்துக்காரர்களுக்கும் நடந்ததுன்னு நீங்க பிரிப்பீங்க. ஜெர்மானியர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, இங்கிலாந்துக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லையோ? அப்படின்னா யாருக்கும் யாருக்கும் நடந்தது? இது கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், இந்த வார்த்தைக்காரர்களுக்கும் அந்த வார்த்தைக்காரர்களுக்கும் வாழ்க்கை இல்லாததினால் யோசிச்சு பார்க்கலாமா? அப்படி இவங்களும் பேசுறாங்க, விடிய விடிய பேசுறாங்க. ஜெர்மானியர்களும் பேசுறான். அது ஹிட்லர் பாதிரியாருக்கு படிக்க போனவன். இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நல்ல வேளை தப்பிச்சுக்கிட்டோம். ரொம்ப கோயில்கள்ல குண்டு போட்ட ஆட்கள் அவன் ஒரு ஆளு.
ஹிட்லர் பாதிரியாருக்கு படிக்க போனவனா? அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க கிறிஸ்தவர்களாக ஆட்களை மாற்றி விட்டோம். எங்க ஐரோப்பா முழுவதும் கிறிஸ்தவம் தான். ஆனால் ஒரு கேள்வி, உலகை சூறையாடுகின்ற யுத்தத்தை ஸ்தாபித்தவர்கள், கொண்டு வந்தவர்கள் இஸ்லாமியர்களும் அல்ல, இந்துக்களும் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? என்ன பதில் நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க. யார் இந்த யுத்தத்தை கொண்டு வந்தார்? ஒழுங்கான புத்தகத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்றால், ஒழுங்கான வேத வாழ்க்கை உங்களுக்குள் இருந்திருக்குமானால் நிச்சயமாக இந்த யுத்தம் வந்திருக்குமா? ஒரு தடவை அல்ல, 2வது தடவை. உலகத்தில் முதலிலே அணுகுண்டை பிரயோகித்து பார்த்தவர்கள் யார்? இந்துக்களா? இஸ்லாமியர்களா? நீங்களா சொல்லணும்ல. அப்படின்னா என்ன? நாம சொல்லிக் கொடுக்கல, வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தோம். அந்த வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. இல்லைங்களா? நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. எதை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். மதுரையில 2 பிரிவினர், நான் இப்ப சொல்லவும் தொலைய முடியாது. ஒரு எக்ஸ், ஒரு ஒய். அப்படி சொல்லிட்டா சிக்கல் இல்லை. ஏன்னா இப்ப எல்லாம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவ மட்டும் இல்லை, மற்ற எல்லாம் இருக்கு இங்க. அதனால இப்ப நம்ம அது சொல்ல முடியாது. ஒய் நொறுக்கப்பட்டவர், எக்ஸ் அவரை நொறுக்கி கொண்டிருப்பவர். அதனால இந்த ஒய் அப்ப வந்திருந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள், அன்றைய வெள்ளைக்காரர்கள், அவங்க அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு, இல்லை, இதுக்கு ஏதாவது நாம் செய்தாகணும், ஏதாவது செய்தாகணும், ஏதாவது செய்தாக வேண்டும், வெறும் வார்த்தைகளில் அல்ல, செயலாக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்தவர்கள் எல்லாரையும் அழைச்சாங்க. எக்ஸையும் அழைச்சாங்க, ஒய்யும் அழைச்சாங்க. நாளை மாலை அன்பின் திருவிருந்து. அதுல என்ன அர்த்தம்னா, இந்த அன்பின் திருவிருந்துல அன்றைக்கு உணவு ஆக்குவது எல்லாம் ஒய் ஆக்குவார்கள். இந்த எக்ஸ் உதவி செய்ய வேண்டும். அப்புறம் சாப்பிட உட்காருகிற பொழுது ஒய் உட்கார்ந்து இருப்பாங்க. எக்ஸ் என்ன செய்யணும்? இந்த சாப்பாட்டை எடுத்து அவர்களுக்கு பரிமாறணும். இவ்வளவுதான். அன்பின் திருவிருந்து வேளை வந்தது. ஆண்டவரும் வந்து அமர்ந்து விட்டார். திருவிருந்திற்காக ஒய் வரிசை வரிசையாக தாங்கள் ஆக்கிய பதார்த்தங்களை வைத்து விட்டு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் வரவில்லையே என் இனிய பாரத தேசமே என்று இவர் பாடினார் பாருங்க, பாரதிதாசன் பாட்டு. அது மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும். ஒய் உட்கார்ந்து இருக்கு, எக்ஸ்ல எவரையும் காணும். அப்புறம் பிறகு வெள்ளக்காரங்க போய் ஓடி போய் என்ன 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 நேராச்சு நத்திங் டூயிங். அவர் சொல்றாங்க, எப்பா கிறிஸ்து இருக்கட்டும், ஏசு இருக்கட்டும், வந்து உட்கார்ந்து இருக்காங்க இருக்கட்டும், ஆக்கிட்டாங்கப்பா, நீங்க சேர்ந்து சாப்பிடுங்க. அவனும் நானும் சரியா உட்காரவா? அப்படின்னா யாரு இல்ல, யார் அங்கே இல்ல, நீ யாருக்குள்ள இல்ல, நீங்க உங்களில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சாதின் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை மட்டும் அவர்களுக்குள் இருந்திருக்குமானால், அது வாழ்க்கையாக மாறி இருந்திருக்குமானால் மாற்ற முடிஞ்சிருக்கா? சொல்லணும்ல. நம்ம ஆளுங்க கம்யூனியன் ஒன்னா இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய உத்தரவு. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ஜி போப்பை பத்தி சொன்னார் பாருங்க இவரு. ஜி போப்பை பற்றிய வரலாறு. இன்னைக்கு கம்பெனியின் ஒரே பாத்திரமாக இல்லை. ஒரு வட்டத்துல சின்ன சின்ன நட்ட பாத்திரமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? என்ன கதை அது? எதனால் அது அப்படி வந்துச்சு? அதனுடைய வரலாறு என்ன? அங்கே தஞ்சாவூர்ல
இந்த மாதிரி ஆல்டர்ல வந்து எல்லாம் முட்டு போட்டாச்சு. ஜி போப்பு ஒவ்வொருவருக்கும் ராவ திருவிருந்து ஆராதனைக்கு வந்து நிக்கிறார் கொடுக்கறதுக்கு. வந்தா முன்னே முதல்ல வரிசையில ஒரு ஒய் இருக்காரு, இந்த கடைசியில ஒரு எக்ஸ் இருக்காரு. இவர் இங்க போன உடனே இந்த எக்ஸ் ஓ அப்படின்றாரு. யார பாரு யார யோ அப்படின்னாரு. அதுல சத்தம் போடக்கூடாது இல்லையா, அவர் இப்படின்னாரு. திரும்பவும் அவர் சத்தம் போட்டாரு. இவர் எல்லாம் வச்சுட்டு வந்து என்ன சகோதரனேனாரு, எனக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் அவனுக்கு கொடு. அவன் அதெல்லாம் நல்லா இல்லையா, ஒன்னும் சொல்லல அவரு. சகோதரனே, அவருக்கு கொடுப்பதற்குத்தான் ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார், அவருக்குத்தான் நான் தருவேன். உம்முடைய விருப்பம் இருந்தால் நீர் இரும், பிறகு உம்முடைய விருப்பம் என்று போயிட்டார் அவர். அவர் எந்திரிச்சு போகும்போது அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு, நீர் அடுத்த மாதம் எங்க இருக்கிறீர்கள் நான் பார்த்துட்டு பிடிக்கிறேன். நான் சினாடுக்கு போச்சு இது ரிப்போர்ட், வரலாறு இருக்குங்க. இந்த வரலாற்று புத்தகங்கள் நீங்க புரட்டி பார்ப்பதில்லை. வெறுமனே ஆவேச கூச்சல்கள் போட்டுக் கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. கடந்த கால வரலாறுகளை படிக்காமல் வெறும் வேத புத்தக வசனங்களை மட்டுமே பேசிக்கொண்டு நீ என்ன நடந்திருக்கிறாய், என்ற பாதையில் நடந்திருக்கிறாய், எத்தனை அடி நடந்திருக்கிறாய் என்பதை பற்றி நீ என்ன கண்டுபிடித்திருக்கிறாய், அது தெரியாமல் வெறுமனே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன லாபம்? அதனால ஒரே வரியா சொன்னார் அவரு. நான் பார்த்துக்கிறேன் போனாரு, சினாடுக்கு எழுதினாரு, கமிஷன் வந்தது. அவங்க சொல்லிட்டாங்க, என்ன மேல் பெரியவர் சொல்றது என்னவோ அதை நீங்க செய்யுங்க, அதெல்லாம் அப்படி பெரியவங்களா இருந்தா அவங்களுக்கு முதல்ல கொடுங்க, அப்புறம் மற்றவங்க தான் வரிசையா கொடுங்கனாரு. இல்ல முடியாதுனாரு இவரு. முடியாதுன்னா இங்க நம்ம கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியாதுனாரு. கிறிஸ்தவத்தை நீங்கள் சொல்லுகிறபடி நான் அறிவிக்க முடியாது, கிறிஸ்து எனக்கு எப்படி அறிவிக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்கிறாரோ அப்படித்தான் அறிவிப்பேன். மாறாக இருக்குமானால் என் அங்கிகளை கழற்றி வைத்து விட்டு நான் வெளியே போகிறேன் என்று சொல்லி அன்று வெளியே போனவன் தான் ஜியுப்போ. அதனால் தான் அவன் சென்னை இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து வியக்கிறபடி நின்று கொண்டு தமிழுக்கும் தொண்டு செய்தான், கிறிஸ்தவத்திற்கும் தொண்டு செய்தான். அத்தனை பெரிய மனிதன். அந்த வாழ்க்கை நமக்குள்ள வரணும் இல்லைங்களா? வரணும் இல்லை இல்லை இல்லை. இதத்தானுங்க இந்த பக்கத்து மக்கள் சொல்றாங்க. இந்த பக்கம் நீங்க அன்பின் விருந்துக்கு போங்க, இங்கிட்டு வாங்க. இப்போ மங்களபுரம் சொல்லி பல இடங்கள் இருக்கு. என்ன காரணங்க? என்ன காரணம்? அது என்ன மங்களபுரம்? ஏன் மங்களபுரம் வச்சிருந்தாங்க? ஏழை பெண்கள், ஒடுக்கப்பட்ட நீச்சர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், வீதியில் நடக்க முடியாத மக்கள், ஆணுக்கு பெண் இல்லை பெண்ணுக்கு ஆண் இல்லை என்று இருந்த பெண்களை சகல ஜாதிகளையும் அழைத்துக் கொண்டு வந்து கல்வி கற்றுக் கொடுத்து அந்த மக்களை எல்லாம் படிப்பிலே பெரிய மனிதர்களாக ஆக்கி அவர்களுக்கு பணம் சேர்த்து வைத்து ரெக்கார்டு இருக்கையா, யார் ஒரு பெண்ணு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு திருச்சபை அவளுக்கு எல்லா சொத்துக்களையும் எழுதி வைத்தது. அவளுக்கு முதல்ல பண்ட பாத்திரங்கள் இருந்து என்னென்ன வேணும் என்னென்ன வேணும், இதற்கு எவ்வளவு இதற்கு எவ்வளவு இதற்கு எவ்வளவு என்று சேர்த்து வைத்து அந்த பெண்களுக்கு திருமணம் முடித்து வைத்தது. அந்த திருமணத்தை முடித்துக் கொண்ட பெண்களே, அவர்கள் கொடுத்த உபகார சம்பளத்திலே படித்த ஆண்களே, நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவை அல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் மறந்து விடுவோம் என்றால் பிறகு வெறும் வார்த்தையில பேசி கூட்டம் கூடுவதில் என்ன பிரயோஜனம்? இங்க வர்றது அதை நல்லா கேட்டாரே, மறைநூல் அறிஞர்களும் வேதபாரர்களும் பரிசேயர்களும் இருக்கின்ற ஒழுக்கத்தை விட உங்களுடைய ஒழுக்கம் மேலானதாக இல்லை என்று சொன்னால் என்னையா பிரயோஜனம் என்று கேட்டாரே கிறிஸ்து. இப்போ நீங்க நடத்துகிற ஒழுக்கம் இருக்க, அந்த ஒழுக்கத்தை எது காட்டும்? கிறிஸ்துவனுடைய ஜீவியம் அல்லவா காட்டும். அதை அல்லவா அறிவிக்க வேண்டும் சொன்னாரு. மலைப்பிரசங்கம் சொன்னார்னா மலைப்பிரசங்கத்திலே சொல்லிடுறாரு,
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். இப்ப என்ன இருக்கணும்? நீதியின் மேலே பசிதாகம் உள்ள வாழ்க்கை இருக்கணும். அவர் சொன்னபடி செய்தது எது? ஒரு வரியில் உங்களுக்கு சொல்ல போறோம் சொன்னா, நேரம் கருதி சொல்றேன். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் இருந்து கொண்டு ஒரே வார்த்தை சொன்னார் பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார் அல்லவா? அந்த ஒரு வார்த்தை தான் அநேகம் ஆயிரம் இளைஞர்களே, அநேகம் ஆயிரம் புறமதஸ்தர்களே, அநேகம் ஆயிரம் சிந்தனையாளர்களை உசுப்புகிறது. அதை படிக்கிற பொழுதெல்லாம் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க முடியுமா? இப்படி ஒரு வாழ்க்கை நடக்குமா? அத்தனை துன்பத்திலும், அளப்பரிய துன்பத்திலும் மேலே இருந்து கொண்டு பிறரை மன்னிக்கின்ற குணம் இருக்கிறது பாருங்க. அந்த பண்பாடு கிறிஸ்தவர்களே, வழக்கு மன்றத்திற்கு நீங்கள் போவதற்கு முன்னரே, உன் சகோதரன் மீது வழக்கு போடுவதற்கு நீ போவதற்கு முன்னரே, உன் திருச்சபையின் மீது நீ வழக்கு போடுவதற்கு முன்னரே, உன் கூட்டத்தின் மீது வழக்கு போடுவதற்கு முன்னரே ஒரு கனப்பொழுதலை பற்றி நீ யோசித்திருப்பாய் என்றால் எத்தனை பெருமையாக அது இருந்திருக்கும். இன்றைக்கும் சொல்லுகிறார்களே, நகரத்தார் அவர்களுடைய வீட்டிலிருந்து ஒரு வழக்கு கூட கோர்ட்டுகளில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நகரத்தார் ஒரு சிறிய இனம்தான், ஆனால் பெருமையாக சொல்லுகிறார்கள், எங்களுடைய இனத்தாரிலிருந்து ஒரு வழக்கு நீதிமன்றங்களுக்கு போவதில்லை என்று சொல்லுகிறார்களே. கிறிஸ்தவர்களே, உங்களால் சொல்ல முடியுமா? சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? இன்றல்லாவிட்டால் நாளை சொல்ல முடியுமா? வெறும் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பதனால் என்ன லாபம்? பயனில்லையே. அதனால் பெரியோர்களே, இன்னும் ஒரே ஒரு சான்று சொல்லுகிறேன். கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தை கொர்நேலியு என்ற நூற்றுவர் தலைவனை அசைத்தது. ஆனால் அதைவிட கிறிஸ்துவை அறியாதவன் ஸ்தேவான், கிறிஸ்துவை அறியாதவன், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், சீடர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேர்களில் அவர் ஒருவன். ஆனால் இந்த சேவானை கல்லெறிந்து கொள்ளுகிற பொழுது தூரத்தில் நின்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற சவுலின் மனத்தை அசைத்தது எது என்று நினைக்கிறீர்கள்? சவுலை அத்தனை பெரிய வைராக்கியனாக மாற்றி உலகத்தின் ஒரு மூலையில் சுற்றும்படியாக ஆக்கி கிறிஸ்து என் ஜீவியம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு போக வைத்தது எது என்று நினைக்கிறீர்கள்? எது அவனை செய்தது? ஸ்தேவான் அவனை கல்லெறிந்து கொள்ளுகிறவர்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை விசாரிக்காதிரும் என்று சொல்லுகிறார் பாருங்கள். அதுதான் கிறிஸ்துவின் ஜீவியம். அந்த ஜீவியம் பிள்ளைகளே, பெரியோர்களே, பெற்றோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, திருச்சபையே, உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் வெறுமனே வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், வெறுமனே 10 தசமபாகம் கொடுக்கிறவர்களாய், ஆவியை பற்றி பேசுகிறவர்களாய், வெறும் வார்த்தைகளுக்கு ஞானஸ்தானங்களை பற்றி பேசுகிறவர்களாய், இறைவாக்கை இரவிலே பெற்றுவிட்டோம் என்று சொல்கிறவர்களாய் மட்டும் ஆளாமல் அதையும் பெறுங்கள், அதையும் பெறுங்கள். ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கையிலே உங்களை பார்த்து உங்கள் அங்கை வீட்டுக்காரர் அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் யாரோ ஒரு பெரிய மனிதரை பார்ப்பது போல் இருக்கிறது என்று சொல்லி பார்த்து பெருமைப்பட்டு முன்னே போகிற 2 பாதங்களின் பின்னே அந்த நிழலிலேயே தாங்களும் நடப்பதற்கு ஆசைப்படும்படியாக செய்யுங்கள். அந்த வாழ்க்கை தான் இனி கிறிஸ்துவை அறிவிக்கும், உலக மக்கள் முன்னரே கொண்டு போய் சேர்க்கும். வெறுமனே வார்த்தைகள், எங்கு போனாலும் கிடக்கிற வார்த்தைகள், அது உயிர் இருக்கிறது தான். ஆனால் அந்த உயிரே எவர் சொல்லுகிறாரோ, எவர் கடைப்பிடிக்கிறாரோ அவர் மூலமாகத்தான் அது கிடைக்கும். அந்த ஜீவன் நம் அனைவருக்கும் கிடைக்கும்படி இறை அருள் நமக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆண்டவர் இந்த பட்டிமன்றத்தின் மூலம் நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டியது அவசியம். ஆனால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை காண்பிக்க வேண்டும். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் காண்பித்து அறிவிக்கும் பொழுது
ஆண்டவர் அதில் மகிமைப்படுவார். எல்லாரும் ஒரு நிமிடம் நமக்கு முன்பாக மாதிரியாக வாழ்ந்து காண்பித்த இயேசுவை முன்னிறுத்தி, ஆண்டவரை உம்மை போல நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் அதில் தவறிவிட்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவறிவிட்டோம். அநேக காரியத்திலே நாங்கள் தவறிவிட்டோம். ஆண்டவரே, தயவாக எங்களை மன்னியும். இனிமேல் நாங்கள் உமக்காக உம்மை போல வாழ்ந்து காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று பேசி இருக்கிறார். இதுவரை நாம் எப்படி வாழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவர் என்னோடு பேசினார், என் வாழ்க்கையின் மூலமாக நான் இயேசுவை வெளிப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? அப்படியே நிற்கிற இடத்தில் வலது கரத்தை உயர்த்தலாம். ஆண்டவர் இந்த இடத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தீர்மானத்தோடு இந்த பட்டிமன்றத்தை நாம் முடிக்கிறோம். ஆண்டவர் தெளிவாக நம்மோடு பேசி இருக்கிறார். மிஷனரிகள் வந்து வாழ்ந்து காண்பித்தார்கள். இயேசுவை போல தியாகத்தோடு வாழ்ந்து காண்பித்தார்கள். நாமும் இந்த உலகத்தில் இயேசுவை போல வாழ்ந்து காண்பிக்க ஒப்பு கொடுப்போம். அப்படி அர்ப்பணிக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தலாம். தகப்பனே, உம்முடைய கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்காக, உம்மை அறிவிப்பதற்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் உங்களை காண்பிப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகளை கர்த்தர் மன்னிப்பீராக. நாங்கள் தவறு செய்து விட்டோம் ஆண்டவரே. அநேக காரியத்தில் நாங்கள் குறைவுள்ளவளாய் இருக்கிறோம் என்று ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தயவாக எங்களை நீர் மன்னிப்பீராக. இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை காண்பிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்று முதல் ஒரு புதிய இருதயத்தை, புதிய வாழ்க்கையை எங்களுக்கு கொடுப்பீராக. இன்று முதல் உம்மை எங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்க எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. எங்களுடைய வாழ்நாளெல்லாம் நாங்கள் இயேசுவை போல வாழுவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கிருபை தாரும், எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். யார் யார் அர்ப்பணித்தார்களோ இந்த குடும்பங்களை, இந்த பிள்ளைகளை விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்று முதல் ஆவியானவர் அவளுக்கு உதவி செய்வீராக. புது இருதயத்தை கொடுத்து நடத்துவீராக. இனி கடைசி வரை நாங்கள் உம்மை போல வாழ்ந்து காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் எங்களுக்கு அப்படி கிருபை தருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நீ தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு வந்து அருமையாக இந்த பட்டிமன்றத்தில் பேசி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அருமையா சாலமன் பாப்பையா அவர்களுக்காக நாங்கள் உம்மை துதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவளுக்கு நல்ல சரீர சுகபலனையும் நீடி ஆயுளையும் கொடுப்பீராக. இன்னும் அவர்கள் மூலமாக நீர் மகிமைப்படும்படி ஆசீர்வதிப்பீராக. இங்கே பேசின ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பு சகோதரர் ராஜா அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதற்கு உதவி செய்த உழைத்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து எங்களில் மகிமைப்படும்படி உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.